ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் வித் டிடி. நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து ஷின்சன் பசில் கேம் எப்படி பண்ணுறேன் பார்க்கலாம். இது நம்ம கொஞ்சம் பெருசாக பண்ணுறதுனால 21x21 சென்டிமீட்டருக்கு முதல்ல மார்க் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து நான் ஷின்சனையும் ஜீரோவும் வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வந்து ஷின்சன் ஜீரோ உங்களுக்கு எந்த பிக்சர் வேணுமோ அதை வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்ட பிறகு நம்ம அதுக்கு கலர் கொடுத்துடலாம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலர்ஸ் ஃபுல்லாக கொடுத்து முடித்ததும் நம்ம பசில்ஸ் கேம் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலோட மற்ற வீடியோவும் பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஏஜான ஷின்சன் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து பசில்ஸ் முடிச்சுட்டு படத்தை ஃபுல்லாக கலர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம வந்து 25x25 சென்டிமீட்டருக்கு 2 கார்ட்போர்டை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 25x25 சென்டிமீட்டருக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரெண்டாவது கார்ட்போர்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 சென்டிமீட்டரும் லாஸ்ட்டு 2 சென்டிமீட்டரும் அதே மாதிரி 4 பக்கமும் 2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்துலேயும் வந்து நம்ம 3 சென்டிமீட்டருக்கு வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஸ்கேலில் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சின்ன சின்ன கட்டையெல்லாம் வந்து 3 சென்டிமீட்டர், இந்த கார்னரில் இருக்கிறது மட்டும்தான் 2 சென்டிமீட்டர். இதேமாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த 3 சென்டிமீட்டர் கட்டை இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் தனியாக இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ நம்ம தனியாக எடுத்தோன்னா இது ஃப்ரேம் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த அட்டையும் இந்த அட்டையும் வந்து நம்மளுக்கு என்ன கலர் பேப்பர் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த கலர் பேப்பர் கொடுத்து க்ளூ போட்டு அப்ளை பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் வந்து சாண்டில் கலர் கொடுத்துருக்கேன், பேக் சைடில் வந்து நான் ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கேன். இப்போ இதே மாதிரி கவர் பண்ணிட்ட பிறகு ரெண்டுத்தையும் க்ளூ போட்டு ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இதிலேருந்து கட் பண்ணி இல்லைங்களா, அந்த அட்டையில் வந்து நம்ம ஆல்ரெடி படம் வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, 21x21 சென்டிமீட்டர், சேம் அதே 21x21 சென்டிமீட்டர் தான். நம்ம 3 சென்டிமீட்டர்ஸ்க்கு மார்க் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு 7 கட்டம் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த பிக்சரை அந்த அட்டையில் ஒட்டிட்ட பிறகு நம்ம வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு 1 2 3 வந்து இதில் எழுதியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி எழுதாமல் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு போகிற மாதிரி 1 2 3 மாற்றி தலைகீழாக எழுதினா தான் நம்ம பசில்ஸில் அடுக்கும்போது லைனாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி 1 2 3 வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வராமல் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகிற மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு நம்ம ஒரு லைனை மட்டும் வச்சுட்டு இதே மாதிரி நம்ம பசில்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த நம்பர்ஸை அலைன் பண்ணி நம்ம இப்படி வெட்டிக்கலாம். வச்சதும் இது வந்து நம்ம விளையாடுறதுக்கு ஈஸியாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம அடுக்கி வைக்கும் போது இந்த நம்பர்ஸ் வச்சு பண்ணும் போதும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. பசில்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டாச்சு. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு லைனை மட்டும் எடுத்து யூஸ் பண்ண மாட்டோம்னா இப்போ மூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இடம் ஃப்ரீ பண்ணுறதுக்காக அந்த ஃபஸ்ட் லைன் எடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்மளுக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி நல்லா கலைச்சிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டையும் இல்லை ஃப்ரெண்டும் கூட சேர்ந்து விளையாடும் போது அவங்க கலைச்சதும் நம்ம விளையாண்டாலும் நம்ம அதை மறுபடியும் செட் பண்ணும் போதும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கும் ஜாலியாக இருக்கும், உங்களோட டைமும் நல்லா பாஸ் ஆகும். இப்போ பாருங்கள், இதேமாதிரி நம்ம வந்து கழிச்சிட்டு மறுபடியும் வந்து அதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து விளையாடும் போது இன்னும் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸையும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். இந்த பசில் கேம் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.